நான் ப்ராம்ப்ட்லி நியூஸ் தமிழுக்காக கார்த்திக். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய தலைவர் சண்முகம் வந்து சிபிஎம்மோட தலைவர் சண்முகம் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இங்கு அதாவது இங்கு இருக்கக்கூடிய சாதி மறுப்பு திருமணங்களுக்கான இடங்கள் சரியாக இல்லை. அதனால அனைத்து சமுதாயத்தினரும் சரி, கலப்பு திருமணங்களும் சரி, சாதி மறுப்பு திருமணங்களுக்கும் சரியாக இடம் இல்லாததுனால நீங்கள் கம்யூனிஸ்ட் அலுவலகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்பொழுதுமே கம்யூனிஸ்ட் அலுவலகங்கள் காதல் திருமணங்களுக்காக திறந்து இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்வதற்கான இடமாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். ஆகவே இங்க வந்திருக்கிற நம்முடைய நண்பர்கள், தோழர்கள் அனைவரும் உங்களுக்கு இத்தகைய காதல் திருமணங்கள் நடத்துவதற்கான இடம், அதற்கான பாதுகாப்பு, அதற்கான எங்களை போன்றவர்கள் தலைமை தாங்கி, தோழர் குளத்தூர் மணி போன்றவர்கள் தலைமை தாங்கி நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால தைரியமா காதலிங்க, காதலிச்சு வாங்க, திருமணத்தை செய்து வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது பல்வேறு விமர்சனங்களை வைத்திருக்கு, ஆதரவாகவும் சரி, எதிர்ப்பாகவும் சரி. ஆனால் பொதுவாக கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்பாக பார்க்க போறோம்னா, பல்வேறு போராட்டங்களில் தொழிலாளர்களுக்கான போராட்டங்களில் முதல்ல ஈடுபடுறது யாருன்னா கம்யூனிஸ்டுகளாக தான் இருப்பாங்க. அது 1970க்கு அப்புறம் தான் 70 நக்சல்வாரி இயக்கங்கள் மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்ற போதும் சரி, இப்போதும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலலாம் இன்னும் நக்சல்வாரி இயக்கங்கள் இன்னும் இருக்குது. அந்த முதலாளித்துவத்திற்கு எதிராக போராடுறாங்க, அந்த தொழிலாளிகளுக்கு ஆதரவாக போராட்டங்கள். இங்கேயே பார்த்தீங்கன்னா சாம்சங் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீத்தேன் பிரச்சனையாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் இறங்கி போராடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம அறிஞ்சிருக்கோம். ஏன்னா அவருடைய வரலாறு அப்படி. உலக அளவிலும் சரி பல்வேறு போராட்டங்களை முன்வைக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய குணமே போராட்ட குணம் தான் அப்படின்னு தான் நான் அறிஞ்சிருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் இது போன்ற விஷயங்களை தலையிடுறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா இதற்கு முன்பாக இப்போ என்ன பிரச்சனைனா, ஆணவ கொலை நடந்திருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சது இல்லையா, நெல்லையில் நடந்த ஆணவ கொலை. இது போன்ற ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் வேணும்னா பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காதல் திருமணங்களுக்கு நடத்துவதற்கு கம்யூனிஸ்ட் அலுவலகங்கள் இருக்குது அப்படின்னு சீமான் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. கட்சி அலுவலகங்களை வந்து நீங்கள் இது போன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துறது தவறு. இதற்கான தனி இடங்கள் இருக்குது. எல்லா கட்சி ஆஃபீஸுமே இப்போ காதல் திருமணம் நடத்தி வைக்கிறதா நமக்கு வேலையா? நமக்கு அதற்கு இவருக்கு ஒன்றும் புரியலையே. நமக்கு ஏற்கனவே எல்லா காவல் நிலையங்கள்லையும் போய் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து திருமணம் செய்யலாம். அங்கே வேறு ஏதாவது பிரச்சனைன்னா அவர் திருமணம் செய்யலாம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் திருமணம் செய்யலாம், எல்லா இடங்களும் இருக்குது. இங்கு என்ன பிரச்சனைனா, கம்யூனிஸ்ட் அலுவலகங்களில் காதல் திருமணங்கள் நடத்தி கொள்ளலாம். சரி, நடத்தியதற்கு பின்பு வரக்கூடிய விளைவுகளுக்கு கம்யூனிஸ்ட் பொறுப்பேற்குமா? முழுக்க பாதுகாப்பு தருவாங்களா அவங்களுக்கு? இப்போ அவங்க பின்னாலேயே கம்யூனிஸ்ட் போய் அவங்க 2 வீட்டுக்குடைய பிரச்சனை வந்துடக்கூடாது. அதாவது கம்யூனிஸ்ட் அலுவலகங்கள் திறந்திருக்கும் எதுக்காகன்னா, 2 பேரையும் கூப்பிட்டு நாங்கள் சேர்த்து வைப்போம், அவங்க குடும்பத்தில் பேசி பிரச்சனை இல்லாமல் ஆக்குவோம், அவங்க 2 பேரும் வாழ்வதற்கு உதவி செய்வோம்னு சொன்னால் நீங்கள் பரவாயில்ல. இங்கே இவங்க சொல்ல வர்றது என்ன சொல்கிறதுனா, கல்யாணம் பண்ணி வைப்போம், கல்யாணம் பண்ணி வச்சோன்னா உங்களுக்கு பொறுப்பு முடிஞ்சு போயிடுது. மறுநாள் காலையிலிருந்து அந்த 2 தம்பதி எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த தம்பதிகளுக்கு வேற எந்த பிரச்சனை வராமல் கம்யூனிஸ்ட் கட்சி காப்பாற்றுமா? தினமும் அவர்கள் பின்தொடர்ந்து போயிட்டு இருக்க முடியுமா? ஒரு கட்சி, அரசியல் கட்சி என்பது மொத்தமாக பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வழி சொல்லணுமே தவிர, நீங்கள் கூட்டு வாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணி வச்சதை கூட பொறுப்பு முடிஞ்சு போச்சு. பல இடங்களை பார்த்துருக்கோம், நண்பர்கள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நடக்க போகிறதுன்னு அவங்க சம்மந்தப்பட மாட்டாங்கல்ல. அதனால் இது போன்ற ஒரு சென்சிட்டிவான விஷயங்களில் இது போன்ற கருத்துக்களை ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களும் கம்யூனிசம் பேசக்கூடிய தலைவர்கள்லாம், இது கம்யூனிஸ்ட் போராட்டங்கள் நடத்தக்கூடிய தலைவர்கள்லாம் இந்த மாதிரி பேச்சுகள் பேசுகிறது அப்படிங்கிறது வெளியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நகைப்புக்குரியதாகும். இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம பல்வேறு இடங்களில் பார்க்குறோம், அந்த 2 ஜோடிகள் சேர்றாங்க, சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து 10 நாள் கழித்து பிரச்சனைகள் அதிகமாகுது. அப்போது முதல்ல நம்ம ஒரு எந்த இடமா இருந்தாலும் சரி கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம், அதற்கப்புறம் அவர்களுடைய பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? பிரச்சனை வராமல் இருக்க சமூக ரீதியாக ஒரு இது போன்ற விஷயங்களை அது பல்வேறு தனி சட்டங்கள் மூலமாக கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க போராடலாம். இல்லை சமூக மாற்றத்திற்காக இறங்கி ஒவ்வொருவரும் மனமாற்றம் செய்ய வேண்டும், எல்லா சாதிகளும் ஒன்று தான், சாதி மறுப்பு கல்யாணம் செய்வது என்பது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம்னு அடிப்படையாக எல்லா இடங்களிலும் போய் பிரச்சாரம் செய்யலாம். இவங்களுடைய வேலை இதுவாக தான் இருக்க முடியுமே தவிர, இல்லை நீங்கள் அரசை வலியுறுத்துங்க, இது மாதிரி சட்டம் கொண்டு வாங்கன்னு வலியுறுத்தலாம், அதற்குரிய வேலைகள் செய்யலாமே தவிர, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தினமும் பாதுகாப்பு கொடுப்பீங்களா நீங்கள்?
அது அது உங்களோட ஒரு கட்சியால் முடியுமா அது தொடர்ந்து? நீங்கள் அடுத்த நாள் வேற ஒரு இடத்துக்கு வேற போராட்டம் பெறுவீங்க, வேற பொதுக்கூட்டம் பெறுவீங்க. அந்த பெண்ணோடையும் அந்த ஆணோடைய நிலைமை என்னாகும்? அந்த மணமக்கள் நிலைமை என்னாகும்? ஒரு அடிப்படையாக ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுவதற்கு தான் அரசியல் கட்சிகள் போராட வேண்டுமே தவிர, சட்டம் கொண்டு வரதுக்கு தான் அரசியல் கட்சிகள் போராட வேண்டுமே தவிர, நான் ஒவ்வொருத்தரையும் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது என்பது ஒரு நகைப்புக்குரிய விஷயமாகும். முதல்ல வந்து அதுக்கு ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயம் வேற. ஏங்க ஒருத்தவங்க வந்து என்னோட கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் எப்பயுமே திறந்திருக்கும். நீங்க வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க எந்த எந்த நேரத்தில வருவாங்க? எப்பன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா அவங்க? இவர்கள் அவங்க ஒரு சமுதாய ரீதியாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை இது போன்ற அரசியல் கட்சிகள் ஒரு வாக்குக்காக சொல்வது என்பது மிகப்பெரிய தவறாயிடும். நீங்க ஒவ்வொரு இடங்கள்ல போய் போராடுங்க. ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த மக்களுடைய மனதில் மாற்றத்தை கொண்டு வாங்க. எல்லா சாதியும் ஒண்ணுதான். இங்க சாதி கிடையாது. சாதி என்பது பிரிவினை உண்டாக்காது. சாதின்றது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நேரா போய் ஒவ்வொருத்தர் மக்களோட மனசுல போங்க. அந்த சமுதாய தலைவர்களை கூப்பிட்டு பேசுங்க. நீங்க உங்க சமுதாயத்துல இருக்கிறவங்கள வந்து மாற்றுங்க, மனமாற்றம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. இதுதான் ஒரு அரசியல் கட்சி செய்ய முடியுமே தவிர, கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது அதற்கு ஒரு தீர்வாகாது. அதுவும் கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்கள் இந்த மாதிரி சொல்வது என்பது வெளியிலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நகைப்புக்குரியது ஆகும். இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரங்கள் இருக்குது. தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இருக்குது. குறிப்பிட்ட 2 ஜாதிகளுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இது போன்ற அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும்னா, அந்த 2 வட மாவட்டங்களில் பார்க்க போனீங்கன்னா 2 ஜாதி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரும்பான்மையான ஜாதியத்திற்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஜாதிகள் மாறுமே தவிர அடிப்படையாக அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அப்போ அவங்களுடைய மனசை மாற்றுவதற்கு அந்த சமுதாய தலைவர்களை கூப்பிட்டு பேசுங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவங்க அந்த அடிப்படை இது ஒரு முக்கியமான ஒரு மிச்சக்கெல்லாம் 10, 15 அணி வைக்கிறாங்க. வர்த்தக அணின்றாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் சரி வர்த்தக அணியை வச்சுருப்பாங்க, மீனவர் அணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு அணியும் வச்சுருக்காங்கல்ல, அதுபோல் இதுக்கு ஒரு அணியை வைங்க, அதுக்கு ஒரு தலைவர் அணியை வைங்க. அவங்களுடைய வேலையே இது முதல்ல ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் அந்தந்த கிராமங்களில் போய் அவங்களுடைய பிரச்சனையை மாற்றுங்க. ஏன்னா இன்றைக்கி நமக்கு தெரியும், சிவகங்கை மாவட்டம் கண்டதேவிலலாம் தேர் எடுக்கிறது இன்னும் பிரச்சனையாக தான் இருக்குது. அப்போ அந்த சமுதாயத்தில் போய் மாற்றத்தை உண்டாக்குங்க. இல்லை நீங்கள் அரசியல் நீங்கள் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சின்னு ஆள்றாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் வலியுறுத்துங்க. இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு வலியுறுத்துங்க. ஏற்கனவே சட்டங்கள் இருக்குது, இருந்தால் ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் கேட்குறாங்களே, அதெல்லாம் வலியுறுத்துங்க. அதுதான் ஒரு அரசியல் கட்சி செய்யணுமே தவிர கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது ஒரு சரியான தீர்வா அப்படிங்கிறது அவங்களே யோசிக்கணும். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம்.